இன்றைக்கி நம்ம சேனலில் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துடலாம். அதை செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 100 கிராம் ரவை எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. அந்த நெய்யில் ரவை வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நான் செய்யக்கூடிய இந்த மெத்தட் பிகினர்ஸ் இன்னும் பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவை வாசம் வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது அதே கடாயில் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானோடனே 1/4 டேபிள் கடுகு உளுந்து, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், அதிகம் கலர் மாற வேண்டாம். கூடவே வாசமானத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இது கூட இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக ஒரு முட்டை சேர்க்க போகிறேன். ஒரு முட்டையை உடச்சி அதோடு சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த முட்டை அந்த வெங்காயத்தோடு சாறுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா, நான் இந்த கப்புக்கு 1 கப்பு ரவை எடுத்தேன். அதனால் ரவை உதிரியாக வரணும்னா 2.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் கலக்கிக்கிட்டே, அதாவது கிண்டி விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த ரவை நல்லா சுருளாக வேகணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியான உடனே இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இந்த நேரத்தில் கொத்தமல்லி தலைகளை கொஞ்சமாக தூவிக்கோங்க. அடுத்ததாக மறுபடியும் மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான். எளிமையான முறையில் ஆரோக்கியமான வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம அருமையான வித்தியாசமான உப்புமா செஞ்சிட்டோம். நம்ம செஞ்ச இந்த முட்டை உப்புமா கூட நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் ஊற்றிட்டு சாப்பிட்லாம். நீங்கள் எந்த மாதிரி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த முட்டை உப்புமா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.